ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கடந்து வந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் நலமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உபத்திரவம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை குறித்தான திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தங்கள் நிறைவேற்றும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்வது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்றார். நம்முடைய நினைவுகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு, நம்முடைய பிரயாசம் வேறு. ஆனால் தேவனுடைய நம் மீது வைத்த காரியம் வித்தியாசமானது. பிரைஸ் தி லார்ட். அந்த அவருக்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல காப்பாற்றுவாராக. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் சுக பலத்தோடு கர்த்தர் வைப்பாராக. நமக்கு எதிரிட்டு வருகிற எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதபடி, பயப்படாதபடி அவ்விடத்தில் விசுவாசமாய் நம்பிக்கையாயிருங்கள். மற்றவர்கள் சொல்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும் மனிதர்கள், ஆனாலும் தேவன் சொல்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மோசே வரவில்லை என்று சொல்லும்போது, நான் வந்தனாவும் திக்குவாயும் என்று சொல்லும்போது கர்த்தர் தாமதிக்கிறார். வேற ஒருத்தரை ஆண்டவர் ஏற்படுத்தல. மோசே வருகின்ற வரையும் தாமதிக்கிறார். அது எத்தனை வருஷம்? 30 வருஷம் தாமதிக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். 400 ஆண்டுகள் முடிந்த உடனே நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருந்தது. ஆனால் மோசே நிமித்தம் அது தடைப்பட்டது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள், 430 வருடத்திலே தேவன் மோசே தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்த பிறகு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் வேதத்தில் உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் இந்த உபத்திரவம் இருக்கிறது. உலகம் அப்படித்தான். ஆனால் அதைவிட ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தம், அவருடைய சித்தம் உயர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். அது பெரிய காரியங்களை செய்யும். ஆகையால் தான் இந்த மாதத்தில் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கவர்னன்ட், உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கிறாரு? மோசேக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் மோசேக்கு மாத்திரம் கொடுப்பதில்லை, அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் உண்டு. உரிமையாக்கி கொள்ளக்கூடிய சுதந்திரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். மோசே தீவிரமாக தலைமட்டு குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றால், எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப அர்ப்பணிப்புத்தான் ஆண்டவருடைய காரியங்களை கண்டுகொள்ள முடியும், அதிசயங்களை கண்டுகொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லும்போதுதான் தேவன் மோசேக்கு உடன்படிக்கை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னுடைய உறவு மாத்திரமல்ல, உன் இனத்திற்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாக நான் அதிசயங்களை செய்வேன். எப்படி செய்வாரா? உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்ப உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியத்தை எல்லாரும் காண்பார்களா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். Praise the Lord. இங்கே அர்ப்பணிப்பின் நிமித்தம் தான் மோசேயை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறார். அவரை கொண்டு அதிசயங்களை செய்கிறார். மோசேயை கொண்டு அற்புதங்களை செய்கிறார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உலக காரியங்களிலிருந்து உங்களை நீங்கள் விடுதலை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You are totally surrendered to God. The God will make a man to perfect. நீங்கள் முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது மனிதனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். நீங்கள் தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணித்தால் மனிதர்களுக்கு சபையிலே நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. Praise the Lord. உங்களுடைய காரியம் வெளிப்படும். Praise the Lord. நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற இந்த சபையிலே நீங்கள் என்ன பண்றீங்க? உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. Praise the Lord. அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது, சபையில சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். Praise the Lord. கானானூர் கல்யாணத்தில் ஆண்டவர் திராட்சரசம் குறைபடும் பொழுது அவருடைய தாயார் வந்து சொல்லும் பொழுது, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்றார். நீங்கள் சபையிலே இருந்தாலும் வாக்குத்தத்தங்களை பெற்றாலும் அவருடைய நேரம் ஒன்று வர வேண்டியது இருக்கிறது. அந்த நேரத்திற்குள்ளதான் நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் நமக்கு சரி பண்றாரு. நம்ம சரியில்லாதவர்கள், நாம் பாவியான மனுஷர்கள், நாம் எதை செய்யக்கூடாதுன்னோ அதை செய்வோம் நம்ம. Praise the Lord. ஹல்லேலூயா. ஏன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தங்களை நாம் இழந்து போகிறோம் பிரியமானவர்களே. Praise the Lord. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் சாதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்காமல் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். கவர்னன்ட். உலக பிரகாரமாக பதவி ஏற்கும் பொழுது உலக பிரகாரமான காரியத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி விடுகிறார்கள். Praise the Lord. உடன்படிக்கை மீறி விடுகிறார்கள். அதனால்தான் உலகத்தில் பிரச்சனையின் மேல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் தம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்து முடிப்பார். Praise the Lord. அவர் என்ன சொல்றாரு? விக்கிரகங்களுக்கு விலகி நில்லுங்கள். Praise the Lord. அதுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அதை பணிந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நான் இந்தியாவில் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், பல சூழ்நிலைகளிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்குள் இருந்து கொண்டிருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Praise the Lord. மற்றவருடைய புனித ஸ்தலம், மற்றவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அடிபணிந்தது கிடையாது. Praise the Lord. அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அது ஊராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் நான் ஆராதனை செய்வேன். நம்முடைய உள்ளத்தில் அப்படி இருக்கணும். சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றும்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும்.
அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். சும்மா விட மாட்டார். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவை, மாறவே மாறாது. ஏதோ நீங்க வந்திருக்கீங்கன்னா சும்மாவா? இல்லை, அவர் அழைத்த அழைப்பு, அவர் உங்களுக்கு வைத்த கிருபை மாறவே மாறாது. அதனால தான் பயப்படாதீங்க என்றோம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் செய்யும் காரியம் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காட்டுவேன். உலகத்தோடு நம்ம இருந்தோம்னா எப்படி வித்தியாசத்தை காட்ட முடியும்? அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உடன்படிக்கை செய்து இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அப்படியே நடக்கிறது பிரியமானவரே. அல்லேலூயா. ஆகையால் தான் உலக காரியங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிடிக்காதது விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். நோ காம்ப்ரமைஸ். அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்வது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஏன் என்று சொன்னால், தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவருக்கு எந்த காரியத்தை செய்யாமல் விடுவதில்லை. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் செய்கிறார். வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறார். அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 7 ஆசீர்வாதங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்ராகம் 34:10 வேற விஷயம். அந்த வாக்கு தத்துவத்தினுடைய உரிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 7 விதமான ஆசீர்வாதங்கள். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்வது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றணையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் பலனும், வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மனையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களும் கற்பங்களும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவர்கள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரி விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்றாரு? அவனை
அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள். யோசேப்புக்கு கடந்து வந்த பாதையிலே பல பிரச்சனைகள். அதெல்லாம் நமக்கு இல்லை. சகோதரர்களே என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. சகோதரர்களே குழியில போடுறாங்க. 20 வெள்ளி காசுக்கு விற்று போடுறாங்க. விற்கப்பட்டவன், அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அவனுக்கு தான் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஆண்டவர் இருக்கணும். அதனால வேதம் சொல்வது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால என்ன லாபம்? உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு உலகம். உலகத்தை நம்ம பார்த்தோம்னா அவ்வளவுதான், எங்கேயோ கொண்டு போயிடும் நம்மள. ஆனா நம்ம உலகத்தை பார்க்கல. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். காரணம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இங்கே யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். அவன் அறிவுள்ளவனாக இருந்தான். தேவனுக்கு அர்ப்பணித்தான். அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னை எந்த இடத்திலும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எந்த ஊர்லையும் ஆசீர்வதிக்க முடியும். எந்த நாட்டிலையும் ஆசீர்வதிக்க முடியும். நீ எங்க சென்றாலும், அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும், பலவிதமான உபத்திரவங்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோகம் நிறைந்த உலகம், துன்பம் நிறைந்த உலகம், அப்படியாப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த சோதனையை சகிக்கும்படி, அதிலிருந்து தப்பித்துக் கொள்கின்ற போக்கை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரே, அவரை நாம் பின்பற்றுவோம். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. கொடுப்பேன்னு யார் சொன்னது? மனுஷன் சொல்ல, ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என்னால எல்லாம் செய்ய முடியும் நினைச்சேன், ஒண்ணு முடியாது. ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதான் செய்வார். பணத்தை பார்த்த கரங்கள் இது. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே நன்மை தீமைகளை பார்த்த கரம் இது. ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார் அதான் செய்கிறார். இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன், நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன்றார். உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இத்தனை குறைகள்லாம் இருக்கு, நீங்க தான் அதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லுங்க. சரி பண்ணுவார். நம்முடைய தேவனால் எல்லாம் முடியும். அவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாது. உலக பிரகாரமா தன்னை அர்ப்பணித்து போறவனால் தான் ஆண்டவரால் ஒன்றும் முடியாது, ஆண்டவர் இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அர்ப்பணிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். அதனால்தான் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதம் இது. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறது. இதை நான் படிக்கும் பொழுது, நான் தியானிக்கும் பொழுது அது எனக்குள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. என் சரீரத்துக்குள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. என் ஆத்துமாவுக்குள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. என் ரத்தம், என் எலும்பு, எல்லாம் நரம்பு, எல்லாவற்றிலும் அந்த வார்த்தை கிரியை செய்தான். அதனால தான் நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொல்கிறாங்க. படிக்கிறது நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா இது ஆவியாகவும் இருக்கு, தேவனுடைய ஜீவன், இது வார்த்தையில் ஜீவன் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை தியானிக்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படிங்க. பிரைஸ் தி லார்ட். 24 மணி நேரம் படின்னு சொல்ல, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணு சொல்ல.
நேரம் உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கும்போது கூட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகலாம். நடக்கும்போது கூட ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் தியானித்துட்டு போகலாம். யாரும் பார்க்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள காரியம். அது யாரும் பார்க்கும்படி ஒன்றும் விருப்பம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகையால் தான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்குங்க. அது உங்களிடத்துல தாங்க இருக்கு. நடக்கிறதெல்லாம் உங்களிடத்துல தான் இருக்கு. தேவனுக்கு நீங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது, அதனால வேதம் என்ன சொல்றது? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். இதுல நம்ம கடைபிடிச்சோம்னாவே நம்ம லைஃப் சக்சஸ்ங்க. ஹல்லேலூயா. கடைபிடிக்க விடுவானா அந்த சமுதாயத்தில்? விட மாட்டான். அதனால தான் கர்த்தரிடத்தை தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். சபையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம தனியாக இருந்தாலும் 100 பேர் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறார். தேவ தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், ஜீவன், பலன் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஏன்னா பூமியின் நிறைவு கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். அதை தாம் விரும்புகிறவனுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். விரும்பாதவங்களும் எடுத்துக்கிறாங்க, அது வேற விஷயம். தாம் விரும்புகிறவனுக்கு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். பொருளாதாரத்தில் ஆண்டவர் உதவி செய்வார், சுகபலம் தருவார், ஆரோக்கியம் தருவார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டி பாதை நெய்யாய் பொய்ய செய்வார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான செப்டம்பர் 1ஆம் தேதி அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பானவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நீர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நலமான காரியங்களை செய்யப்பா. தாவீதுக்கு நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று தாவீது சொன்னார். ஆனால் அவரை ராஜாவாக உயர்த்தி அழக பார்த்தீங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய கடந்து வந்த பாதையிலே அவர்கள் பட்ட உபத்திரவங்களை எல்லாம் நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலன் கொடுங்க, சுகம் கொடுங்க, பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. இவர்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய ஐக்கியம் உயரத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.